श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 16வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம். ஆட்யோ அபிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः इति अज्ञानविमोहिताः। आढ्यो अभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य इति अज्ञानविमोहिताः. இந்த 15வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆட்யா அபிஜனவான் அஸ்மி, உனக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் நான் தான் ரொம்ப நிறைய செல்வம் வச்சுட்டுருக்கேன், ரொம்ப பெரிய பதவியில் இருக்கேன், மோரோவர் எல்லாத்துக்கு மேலே உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன். இதெல்லாம் எங்கள் தாத்தா இப்படியாக்கும், எங்கள் பாட்டி இப்படியாக்கும், இவ்வளோ சிறப்பான ஒரு குலத்தில் பிறந்திருக்கேன். மயா சதுருஷா, எனக்கு சமமானவனாக அந்யஹா கஹா, யார் இருக்கா, அந்யஹா கஹா அஸ்தி, யார் இருக்கா, என்னை போல் ஒருத்தருமே கிடையாது, நான் தான் ரொம்ப சிறப்பானவன். யக்ஷே, நானே யாகம் பண்ணுவேன், யஜ்ஞம் பண்ணுவேன், அப்புறம் தாஸ்யாமி, தானம் பண்ணுவேன், மோதிஷ்யாமி அப்படின்னா என்ன, கழிப்பேன், ரொம்ப கழிப்பு செய்வேன், அங்கே போய் கொண்டாடிப்பேன், இங்கே சிறப்பாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். மகிழ்ச்சின்னு சொன்னால் பகிர்ந்துக்க முடியாது, நான் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்புறம் ஜனவானஸ்மின் ஆனவொன்னே அஜ்ஞான விமோகிதாக, இப்படிலாம் சொல்லிவிட்டு அஜ்ஞான விமோகிதாகன்னு என்ன, ரொம்ப மதிமயக்கம், அஜ்ஞானம், எது எங்கே தெளிவு இருக்கணுமோ அங்கே தெளிவு இல்லாமல் மோகமடைந்தவர்களாய் நம்ம திருப்பி சொல்லிப்பான். இதில் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். அசுர சுபாகம்னு சொன்னால், எந்த பூஜை பண்ணாலும் யஜ்ஞம் பண்ணுவேன், தானம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னால், தானமாக அஸ்மி, அதையும் நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பூஜை பண்ணால் பூஜையை என்ன பண்ணோம், எந்த பூஜை பண்ணுறதானாலும் அது என்ன பண்ணோம், பகவானுக்கு உரிதாக இருக்க வேண்டும். பகவானுக்கு உரித்தாக இருந்தால்தான் அந்த பூஜைக்கே ஒரு சிறப்பு. ஆனால் அதுவும் இல்லாமல் நான் இப்படியே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாமல் அதை தங்களுக்காகி கொண்டவர்களாகவும் அப்படி இருக்கிறவர்கள் யார், அசுரர்கள். அதனால்தான் பண்டாசுரன் யாக யஜ்ஞர்களை சொல்ல போனதை டம்பத்துக்காக தான் பண்ணினான். அவனுக்கு நிஜமாக யாகம் பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணுன்ற அபிப்பிராயம் இருக்கிறத காட்டிலும், பார்த்தியா என்னால் இவ்வளோ பண்ண முடியாது, பார்த்தியா பெரிய டம்பம், அதில் அந்த டம்பத்தை என்ன பண்ணுறான், மேலே தொடர்ந்து பண்ணுறதுனால தான் என்ன பண்ண முடியல, பண்டாசுரனுக்கே டம்பான்னு பேர் வந்திருக்கு. எப்படி இதை மாற்றினா பாருங்களேன், டம்பம் பண்டம் அப்படின்ற மாதிரி. அதுபோல் அவனுக்கு அதை என்ன பண்ணணும், தனக்கு தான் எல்லாம் இருக்குன்றது, அந்த யாக யஜ்ஞம் பண்ணுறது கூட அந்த பூஜைன்னு சொன்னால் அது பூஜையை எப்பொழுதும் அது என்ன பண்ணணும், பகவானுக்கு உரித்தானதாக கொள்ள வேண்டும். இதில் பெரியவாள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாள். அதாவது உலகத்தில் எவ்வளோ பூச்செடி இருக்குது, நிறைய பூக்கு வாசனை இருக்குது. சில பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும், சில பூக்கள் ரொம்ப நிறமுடையதாக இருக்கும், சிலதில் நிறைய வாசனை இருக்கும், அந்த தெருவுக்கே போதுமானவர்களுக்கு வாசனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் எந்த புஷ்பங்களாக இருந்தாலும் அழகான நிறமுடையதாக இருந்தாலும், அப்புறம் கொத்தாக பூக்கும், சிலதெல்லாம் செடிக்கு இருக்கிற இலை கலர்லேயே இருக்கும். அதாவது இந்த கொடி சம்பங்கின்னு ஒன்று இருக்கும், அது சாயங்காலம் 5 மணிக்கு பூத்துருத்துன்னு சொன்னால், அது எந்த மாடியிலேருந்து எந்த மாடி வரைக்கும் போயிருக்கோ அந்த ஃப்ளோர்லேருந்து அந்த வாடையில் இருக்கிற 30 வீட்டுக்கும் அந்த வாசனை வருகும். யாராத்துலேயோ கொடி சம்பங்கி பூத்துன்னு இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது, ஆஹா அப்படின்னு நினச்சிக்க வேணும். ஏன்னா நம்மளோட நாசி இருக்கே, அது வாசனையை நுகரக்கூடிய சக்தி அது சிறப்பானது. அந்த சென்ஸை பற்றி யோசிக்கும்பொழுது அந்த ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்கிற அந்த சிறப்பு நம்மளுக்கு மனசில் வரும். ஆனால் எதுக்கு இந்த பூவை பற்றி சொல்கிறோம்னு கேட்டால், எல்லா பூக்களும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சென்ற ஸ்லோகத்தில் சொன்னோம், இது மாதிரி இத்தனை உயிர் வரும், இந்த உயிர் வந்தாக்க இதெல்லாம் இப்படி மிதக்குன்னு இருக்கும், அப்படி ஒரு பிராணி வயத்தில் பிறக்கும், இல்லைன்னா மனுஷனாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் மனுஷனாக பிறந்தால் தான் இப்படி ஒரு ஆகுதி இருக்குது, இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், கிருஷ்ணா எனக்கு சகாயம் பண்ணு, நல்ல புத்தியை கொடுன்னு கேட்டுக்க முடியும். ஆனால் பசு பட்சி பிராணி இருந்தால், பசுவனா சாதுவாக இருக்கிற பசுவாட்டம் இருந்தாலும், கண்ணுக்குட்டியாக இருந்தாலும்,
இல்லை சிங்கம் புலி போல் பவர்ஃபுல்லாக பலம் பொருந்தினதாக இருந்தாலும் யானையை போல் ஒரு தும்பிக்கையில் ஒரு அடி அடித்தா எல்லாமே கதை முடிஞ்சிருது. அப்படி இருக்கிற பலவானாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ண முடியாது. இதுலேருந்து இந்த பர்த்து ரீபர்த் இருக்கே, பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள்லேருந்து தன்னை மாற்றிக்கணும், என்னக்கா இதுலேருந்து நான் வெளியில் வரணும், எப்படி சகாயம் பண்ணுவா, யார் பண்ணுவா அப்படின்னு அதுக்கு கேட்கவே தெரியாதுல்ல. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. அதனால் இந்த பூக்களாக இருக்குது, அது மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்பொழுது பூவும் அதுக்கு தான் பூக்கிறது. ஆனால் சில பூக்கள் மல்லிகை காய்ப்பதில்லை, சம்பங்கி பூ கூட காய்ப்பதில்லை. ஏதோ சில பூ தான் காயாக மாறுறது, ஆனால் நிறைய பூக்கள் காய்ப்பதில்லை. ஆனால் அப்போ என்ன பண்ணணும், அது என்ன நினச்சிக்கும், இத்தனை பூ பூக்கிறமே, நம்மளை யாரான கொண்டு போய் இந்த பெருமாளோட திருவடியில் நம்மளை சேர்க்க மாட்டாளா, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அதுக்கப்புறமாவது அதில் முயற்சி இருக்குமா அப்படின்னு அந்த பூவெல்லாம் நினச்சிக்குமா முதல்ல. அதனால் என்ன பண்ணுவா பெரியவாள்லாம், எந்த செடியில் பூ பூத்தாலும் உடனே தூக்கி அதை என்ன பண்ணணும், உடனே அதை எடுத்து பறித்து கிருஷ்ணனுக்கு பறிக்கும் பொழுதே கிருஷ்ணன் நம்ம தோட்டத்தில் இருக்கும், நம்மக்கிட்ட 2 செடி தான் இருக்கும், ஒரு 12 பூ தான் பூக்கும் எங்கோ. அந்த 12 பூவை எடுத்துன்னு வரும்போதே பறிக்கும்போதே இது கிருஷ்ணனுக்குன்னு சொல்லி பூத்துட்டா அந்த பறிக்கும்பொழுது அந்த பூக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, அந்த செடி ரொம்ப சந்தோஷப்படுமா. ஏன்னா நம்மளை கொண்டு பெருமாளோட திருவடியில் சேர்த்துடுறாளே, ரொம்ப சந்தோஷம். இதனால தான் சில சமயத்தில் வாசனை இல்லாத பூக்களாக இருந்தால் கூட நம்ம சில என்ன பண்ணுறோம், நிறைய எல்லாத்தையும் பெருமாளுடைய திருவடியில் சேர்த்து விடுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அந்த பூவும் பதம் பெற வேண்டும், அதனோட பிறப்பு சபலமாகணும் இல்லையா. அதனால் எப்பொழுதும் பூஜைக்கு உரியதாக இருக்கிற பகவானுக்கு தான் பூஜைகள் உரித்தாகும் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம முக்கியமாக மனசில் வாங்க வேண்டிய விஷயம். அதனால் இங்கே டம்பமும் இல்லை. அதனால் என்ன பண்ணணும், டம்பமே வளர்த்து கொள்ளாமல் மனதில் என்ன பண்ணணும், பவ்யத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம நிறைவு செய்யலாம். இதில் இருக்கிற செய்திகளை நல்ல தெளிவாக மனசில் வாங்கிக்கலாம். நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்றதை பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.